அப்பா, என்னம்மா இது? இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? எனக்கு நல்லா புரியுதுமா, உண்மையிலேயே உன்னோட வருத்தம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனா நான் உன்னோட அப்பா அம்மா, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலப்பா. நான் மட்டும் என்ன பண்றது? 4 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் ஆகாஷ பத்தி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கும்? அவர் எங்க போயிருப்பாரு? ஏதாவது தெரியணும்ல, அவர் இருக்காரா இல்லையான்னு. இங்க பாருங்க, அவன் உயிரோட இருந்தா கண்டிப்பா வந்துருவான். அப்பா ப்ளீஸ், நீங்க அப்படி சொல்லாதீங்க. என் மனசு சொல்லுது, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவர் வந்துடுவாருன்னு. சரி நில்லுமா. ஆகாஷ், நீ எங்க இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆகாஷ், நீங்க எப்பவுமே இதே மாதிரி பாசமா இருப்பீங்கல்ல? மறந்துடுவேன். என்ன மறந்துடுவேன்னு சொல்லி எவ்வளவு தைரியம் இருக்கும் உங்களுக்கு? என்ன மறந்தீங்கன்னா உங்களை கொன்றுவேன். சும்மா சொன்னேன். மேகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போச்சு. நீ மட்டும்தான். என்னோட மொத்த வாழ்க்கையும் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு வயசாகும்போது எனக்கும் வயசாயிடணும். என்னுடைய ஞாபகத்தில் முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் இருக்கணும். என்னுடைய கண்களை மூடும்போது கூட, கடைசியை பார்க்கறது கூட நீயா தான் இருக்கணும். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜென்மத்திலையும் நீ தான் எனக்கு மனைவியா வரணும். நான் உனக்கானவனா இருக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு. நீங்க எல்லாமே மறந்து போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். மேகா, நான் என்னையே மறந்தாலும் உன்னை என்னால மறக்க முடியாது. ஆகாஷ், என்னை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன்னு நீ சொன்னல்ல, இப்போ நீ எங்க போயிட்ட? ப்ளீஸ் சீக்கிரமா வந்துரு ஆகாஷ். இன்ஸ்பெக்டர் சார், அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? ஐம் சாரி மேகா, இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. ஆனால் எங்கள் டீம் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க. கூடி சீக்கிரமே கண்டிப்பாக தகவல் ஏதாவது கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. இத்தனை மாசமா நீங்கள் இதையே தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கலையே, ஒரு ஹிண்ட்டு கூட கிடைக்கல. அதனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியல. முதல்ல மிஸ்டர் ஆகாஷ் எங்கே போயிருக்காருன்னு தெரியணும். அவர்கிட்ட அவரோட ஃபோனும் கிடையாது. அவரை ட்ரேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு சோர்ஸும் அவர்கிட்ட கிடையாது. அவரோட ட்ரெஸ் எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாரையும் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவருக்கு யாராவது எதிரிங்கன்னு இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவருக்கு யாருமே எதிரிகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமா
அவர்கிட்ட யாரு பேசி பழகினாலும் சரி, அவங்க அவர்கிட்ட நல்ல உறவுல இருப்பாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு இந்த மாதிரி எதிரிகள் இருப்பாங்க? எனக்கு புரியுது. இப்போ நான் ஏன் இதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொன்னால், உங்களால் அவங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்கலாம் இல்லையா? உங்களை யாருக்காவது பிடிச்சிருக்கலாம், ஒன் சைடாக யாராவது விரும்பியிருக்கலாம். உங்களுடைய பழைய ஃப்ரெண்டு, ஸ்கூல் காலேஜில் இருந்தவங்க உங்களை அவங்க அடைய பார்த்துருக்கலாம். உங்களை அவங்க அடையணும்னா அதுக்கு தடையாக உங்கள் கணவர் இருக்கார். இன்ஸ்பெக்டர் சார், அப்படின்னா நீங்கள் எங்கள் பொண்ணை சந்தேகப்படுறீங்களா? ஐ எம் சாரி மிஸ்டர் கண்ணன், நாங்கள் பல கோணங்களில் விசாரித்து தான் ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், அப்படி யாராவது உங்களுக்கு இருக்காங்களா, இல்லை இருந்தாங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர், அப்படி யாரும் எனக்கு இல்லை. அப்படின்னா ஆகாஷோட எதிரி யாரா இருக்க முடியும்? இந்த லவ் ஸ்டோரியை விட உன் காதல் பெருசுடா. வாழ்ந்தாலும் அவ கூட தான், செத்தாலும் அவ கூட தான். என் காதலுக்காக உயிரையும் கொடுப்பேன், உயிரையும் எடுப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த மனசுக்கு யாரையாவது பிடிச்சு போச்சுன்னா அவங்கள அடியறதுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம்னு. I love you, teacher. ஹாய் டுன்னு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆனா நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நான் எப்படிடா சந்தோஷமா இருக்கிறது? என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. என்னன்னே தெரியல, திடீர்னு ஆகாஷ் காணாம போயிட்டாரு. எனக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது டீச்சர். டுன்னு, நீ சின்ன பையன், உன்னால எப்படி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும்? நான் எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும் காதலோட ஃபீலிங்கை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். யூனோ, நீங்க என்னோட ரொம்ப ஃபேவரட் டீச்சரும் கூட. என்னால உங்களை இப்படி சோகமாலாம் பார்க்க முடியாது டீச்சர். சரிங்க டீச்சர், நீங்க எப்போ அங்க திரும்ப வர போறீங்க? அங்க நான் திரும்ப வந்து என்ன பண்ண போறேன்? அந்த வீட்டுல எனக்கு ஆகாஷ் ஞாபகம் தான் நிறைய வருது. அவர் இல்லாம என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. சரிங்க டீச்சர், நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி டுன்னு. ச்சே, ஆகாஷ் ஆகாஷ் ஆகாஷ், இந்த பேரை கேட்டாலே ஒரே எரிச்சலா வருது. அதுவும் உங்க வாயில இருந்து கேட்கும் போது டீச்சர், அந்த நாய் செத்ததுக்கு அப்புறமும் உங்க லைஃபை விட்டு போகவே இல்லை. ஒருவேளை அவன் உயிரோட வந்தனா திரும்பவும் நான் அவனை கொல்லுவேன். போன ஜென்மத்துல எப்படி இருந்தியோ இந்த ஜென்மத்துல பயங்கர சுட்டியா இருக்க. ஒரு நாள் முழுக்க குழந்தை கூட விளையாடிட்டே இருக்கீங்களே சார். சாப்பாடு எடுத்துட்டு வரவா? சாப்பிடுறீங்களா?
குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங் டுன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு? ஒன்றும் இல்லை, உங்க ஞாபகமாவே இருந்தது, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆ சரி, உன் படிப்பெல்லாம் நல்லா போகுதா? சொல்லு. லாக்டவுனுக்கு அப்புறம் பெருசா எதுவும் இல்லை டீச்சர். நீங்க தான் இங்க இல்லைல்ல, எனக்கு யார் சொல்லி தருவா? இல்ல டுன்னு, நான் இல்லைனாலும் நீ நல்லா படிக்கணும், சரியா? டீச்சர், உங்க அப்பா காந்தி நகர்ல தானே இருக்காரு? காந்தி நகர்ல என்னோட சொந்தக்காரங்களும் இருக்காங்க. சோ ஸ்வீட். அப்ப நான் காந்தி நகருக்கு வரட்டுமா? நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நீங்க முன்ன மாதிரி சிரிச்சா மாதிரியும் இருக்கும். ஓ டுன்னு, நீ என்ன பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறடா? ஓகே, அப்போ நீ காந்தி நகருக்கு வந்துரு. இப்பவே அட்ரஸ் நான் உனக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரி வந்துரு. ஓகே டீச்சர், தேங்க்யூ, தேங்க்யூ so much. ஓகே, see you, bye. I love you teacher. நீ இங்கேருந்தே ஒழுங்கா படிக்க மாட்ட, அத்தை வீட்டுக்கு போய் என்னத்த படிக்க போறியோ? அங்க போய் ஒழுங்கா படிக்கலன்னா அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபேவரட் ஷர்ட். நாள் முழுக்க டிவி பார்த்துட்டே இருக்க வேண்டியது, அதை தவிர வேற எந்த வேலையும் செய்யறதே இல்லை. அங்க போய் தங்க போறல்ல, தேவையான துணியெல்லாம் எடுத்துக்க. எடுத்துட்டு இருக்கேன். ஹலோ, நான் இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆகாஷோட கேஸ் என்னாச்சு? ஏதாவது ப்ராக்ரஸ், இன்ஃபர்மேஷன்? இல்லை சார், இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டு தான் சார் இருக்கு. ஆனால் எனக்கு சீக்கிரம் ரிசல்ட் வரணும். ஓகே? சீக்கிரமாக ரிசல்ட் கிடைச்சிடும் சார். ஓகே, குட். இங்கதான், ரைட்ல. இங்கதான் ஃபர்ஸ்ட் கேட் கிட்ட நிறுத்துங்க. நிறுத்துங்க. அண்ணா, எவ்வளோ ஆச்சு? இந்தாங்க. அட டுன்னு, நீயா? வா, எத்தனை நாள் கழிச்சு பாக்குறோம்ல. உட்காரு டுன்னு. டீச்சர், இது உங்களுக்காக.
ஓ சோ ஸ்வீட். அப்புறம் இதுவும் எதுக்காக இதெல்லாம்? உங்களுக்கு பிடிக்கும்ல, அம்மா தான் இத கொடுத்து விட்டாங்க. ஓ ஆன்ட்டி கிட்ட நான் சொன்னேன், தேங்க்யூ சொல்லு. அப்பா இது டுன்னு, இவனை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல? ஆமா, இவன் தான் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கும் சார். இங்க எப்பப்பா வந்த? காலையில தான் வந்தேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சுப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. நீ வந்ததுனால இவளும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா, நீயும் படிச்ச மாதிரி ஆச்சு. நான் கண்டிப்பா டீச்சரை சந்தோஷமா வச்சிட்டு இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வெல்டன் பாய், வெல்டன். சரிம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருங்க, அவனுக்கு பாடம் சொல்லி கொடு. சரிங்கப்பா. டுன்னு புக் எடுத்துட்டு வரலையா? இல்ல, இன்னைக்கு நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். நாளைக்கு புக் எடுத்துட்டு வரேன். சரி. டீச்சர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டில் அன்னைக்கு நாம பப்பாயா சாப்பிட்டோம்ல? நாம 2 பேரும் அதை பறிச்சு சாப்பிட்டோம். எவ்வளவு நல்லா இருந்தது, எவ்வளவு ஸ்வீட்டா இருந்தது. உனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கா? நீ அதை மறந்துருப்பேன்னு நினைச்சேன். இல்ல. ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டியா நீ? இப்போ நீ அழகா இருக்க. டீச்சர், ஒரு கேம் விளையாடலாமா? என்னது? அதான் கண்ணை கட்டிக்கிட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த கேம். ஓகே. முதல்ல நீ உன் கண்ணை மூடு, அப்புறம் நீ சீட்டிங் பண்ணக்கூடாது, சரியா? ஓகே டுன்னு, நீ சீட்டிங் பண்ணக்கூடாது, ஓகே? 1 2 3. டீச்சர், டீச்சர், டுன்னு எங்க? நீங்க எங்க இருக்கீங்க? டீச்சர், நான் இங்க இருக்கேன். எங்க இருக்கீங்க டீச்சர்? நீங்க எங்க இருக்கீங்க டீச்சர்? உங்களை பிடிக்காம விட மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருந்தாலும் பிடிச்சிருவேன் டீச்சர். டீச்சர், டீச்சர், பிடிச்சிட்டேன். நான் உங்களை பிடிச்சிட்டேன் டீச்சர். நான் உங்களை பிடிச்சிட்டேன். நான் உங்களை பிடிச்சிட்டேன் டீச்சர். அட,
அட டீச்சர்,